Hi, hello everyone. நவம் குமார் ஓம் கூப்பிடலாம். இன்னைக்கு நான் யோகா ரிலேட்டடா சீரியஸ் வீடியோஸ் பண்ணிட்டு வரேன். இன்னைக்கு நம்ம பார்க்கலான்னு நான் எடுத்து வச்சிருக்கிறது ஒரு சீக்ரெட் சொசைட்டிஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ பேக்கேஜ். அது என்ன சீக்ரெட் சொசைட்டி அப்படின்னு பார்த்தா ஆல்கஹாலிக் அனானிமஸ் அண்ட் நார்காட்டிக்ஸ் அனானிமஸ். இந்த ரெண்டு சிகரெட் சொசைட்டியும் உலகம் ஃபுல்லா இயங்கி வர ஒரு என்ஜிஓ. சிகரெட் சொசைட்டின்னா என்னன்னா அது ரொம்ப பப்ளிக்கா அவங்க பண்றது இல்லை. பட் அவங்களுடைய வாண்டிங் எல்லாம் நல்லது செய்யணும். இந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ்ன்றவங்க ஆல்கஹால் மற்றும் இந்த சிகரெட் ஸ்மோக்கிங்கான பாதிக்கப்படுறவங்களுக்கு அவங்க குடும்பம் அவங்க ரொம்ப மோசமான நிலைமையில அவங்க நீங்க பாக்குற ஆல்கஹால் அப்படின்றது சும்மா ஏதோ பாருக்கு போறாங்க, 4 ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கிறாங்க வராங்கன்றதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். வாழ்க்கையே அழிஞ்சு போய் மரணம் வர தருவாயிலையும் குடிச்சு செத்துறேன், எனக்கு ஆப்ரேஷனோ எனக்கு நல்ல ஒரு உடல் குழுப்போ வேண்டாம்னு சொல்ற அளவுக்கான நோய்கள்லாம் முற்றிலும் முற்றி போகுது. அந்த சூழ்நிலையில இந்த ஆல்கஹாலிக் ரொம்ப உதவி போராடுறாங்க. நார்காட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா போதை வஸ்துக்கள் வளர்ந்துக்கிட்டே வருது. இருக்கிறதே சமாளிக்கவும் முடியல. அவங்களும் இதை விட கொண்டு வரணும், எங்க இருக்க நிஜமா பொய்யான வாழ்க்கையில வாழ்ந்து வராங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்வாழ்க்கை அமையணும், இவங்கெல்லாம் சத்தாலும் பரவாயில்ல போதையை செத்துட்டா போதுன்ற அளவுக்கு ஒரு வாழ்வு நிலை தான் அவங்களுடைய மன சூழ்நிலையில அமைஞ்சிருக்கு. அதை மாத்துறதுக்கு அவங்க எவ்வளவு போராடுறாங்க. எனக்கு அதுல நான் அவங்க புக்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அவங்க டெக்னிக்ஸ் எனக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அவங்க டெக்னிக்ஸ் எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு தெரியும். என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க, எப்பப்போ அவங்க ப்ரேயர் எப்படி இருக்கும், அவங்க ப்ரேயர் எப்போ எப்படி பண்றாங்க எல்லாமே தெரியும். புக்ஸ் எல்லாமே இருக்கு, எனக்கு கொஞ்சம் தெரியும். எனக்கு அவங்களுடைய டெக்னிக்ஸ் நல்லாவே தெரியும். அதுல மிஸ் ஆகுது. அவங்க யோகாவும் பண்ணுவாங்க. ஆனா அவங்க யோகான்ற பேர்ல உயிர்ப்பில்லாத ஒரு யோகாவும் பண்றாங்க. உயிர்ப்பில்லாத யோகானா பொதுவாகவே யோகத்துல நம்ம நிறைய இடத்துல டெட் யோகா தான். யோகான்ற பேர்ல ஒரு ஒரு சீக்வன்ஸா பண்ணிடுவோம், இல்ல ஒரு சீக்வன்ஸை தொடர்ந்து பண்ணுவோம், இல்ல சீக்வன்ஸை மாத்தி சீக்வன்ஸை திருப்பி பண்ணுவோம். ரொம்ப அதிகபட்ச உயிர்ப்புனாலே அதுல மாடிஃபிகேஷன்ஸ் தான் இருக்கும். இதை நோக்கி பண்றோமோ காரணத்துக்கு இருக்காங்க, இல்லைன்னு சொல்ற இருக்கு. மோஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு குரு விலை மலிவா கிடைச்சா இன்னொரு குருவும் விலை மலிவா தான் கிடைப்பாங்க. ஏன்னா அந்த குரு கிட்ட கத்துக்கிறவங்களும் விலை மலிவா தான் எடுப்பாங்க, விலை மலிவா தான் அவங்களும் கத்துக்கிட்டாங்க. தவறுதலா இருக்கலாம், உலகம் ஃபுல்லா பொது. அதுக்காக பணக்காரன் கத்து கொடுத்துட்டா பெரிய குரு பெரிய இன்ஸ்டியூஷன் கத்து கொடுத்தா பெருசா வந்துருவான் அப்படின்னு இல்லை. அங்கேயும் வீக்க ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அவங்க சொல்லி தர்றதும் வீக்க கிளாஸஸ் போகலாம். இது எப்படி யாரையும் குற்றம் சாட்டம் வரல. நான் சொல்ல வந்த விஷயம், நான் அவங்க கிட்ட அபிப்பிராயப்பட்டதுல சேர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பயிற்சியை தான் ரொம்ப எசென்சியலா சொல்லல. இந்த பயிற்சி ஒரு உதாரணம் தான். இந்த டிபெட்டன் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு பயிற்சி முறை இருக்கு. அதுல 5 பயிற்சிகள் இருக்கு. அதுல முதல் பயிற்சி ஸ்பின்னிங் பயிற்சி, அதாவது இந்த இடத்துல கையை வச்சுக்கிட்டு சுற்றுற பயிற்சி, இது ஒரு பயிற்சியாகும். 2வது பயிற்சி அப்டமன், அது கீழ்நிலை சக்கரங்கள் உயர்த்த மேல தேய்க்கால். இது எல்லாமே ஆன்மீக பயிற்சியா திபெத்தன் யோகிகள் பண்ணி வந்தது. அதுக்கு முன்னாடியே அதை யோகிகள் இந்தியால பண்ணிருக்கிறாங்கன்ற சான்றுகள் இருக்கு. இப்ப யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட்ன்றதுல விஷயம்லாம் இல்லை. இந்த ஸ்பின்னிங் பயிற்சி தான் ஃபர்ஸ்ட்ன்றது. அந்த ஸ்பின்னிங் பயிற்சியாக தான் இந்த டிபெட்டன் ரைட்ஸே நான் டெமோ பண்ணலான்னு இருக்கேன். 3வது பாத்தீங்கன்னா 3வது பயிற்சி கேமல் போஸ்ன்னு சொல்லுவாங்க. முட்டி போட்டு முதுகு பின்னாடி பின்னாடி முடிஞ்ச அளவுக்கு தொட முயற்சி பண்ற பயிற்சி. அதுக்கடுத்து 4ஆம் கட்ட பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் கட்ட பயிற்சி இது ஹிப் ரைசிங் பண்றது. டோட்டல் பாடியை ஷோல்டர்ல வெயிட் கொடுத்து தூக்குறது, அது 4ஆம் பயிற்சி. 5ஆம் கட்ட பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா கையை வச்சுக்கிட்டு நம்ம தடால் அடிப்போம். தடால் அடிக்கும்போது கையை இறக்காம மேல கீழே முதுகெலும்புக்கு ஒரு முழுமையான பயிற்சி அது அமையக்கூடியதா அது அமையும். இந்த எல்லா பயிற்சியுமே சின்ன டவுன் பண்ணிப்பாங்க. இந்த சின்ன, அதாவது
இது எல்லா பயிற்சியுமே மூச்சு ஒரு பயிற்சி தொடங்க டைனமிக்கா தான் பண்ணணும். அதாவது யோகால பண்ற ஒரு நிலையிலேயே சமைச்சா இருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு டைனமிக்கா பண்ணுவோம். அதாவது ஏத்துவாங்க இறக்குவாங்க, ஏத்துக்குவாங்க இறக்குவாங்க. இப்போ யோகால கை ஏத்துக்குவாங்க இப்படியே இருப்பாங்க கொஞ்ச நேரம், உடம்பு இப்படி சாட்சி இருப்பாங்க அப்படின்னு போட்டாங்க. இந்த டிபெண்டன்ட் ரைட்ஸ்ல இப்படி சாச்சாங்கன்னா அப்படி இப்படி சாச்சிடுவோம், டைனமிக்கா பண்ணுவோம். இது எல்லாம் ஒண்ணுதான். இது ஒரே பயிற்சி வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு விதமா மாறி போனது தான். எதுக்கு அந்த பயிற்சி ஸ்பின்னிங் சொல்லணும்னா, அந்த ஸ்பின்னிங் என்ன பண்ணணும்னா அந்த பூமியோடைய அந்த இதுக்கு அது அலைன் ஆகுதுன்னு அவங்க சொல்ற அந்த ஆன்மீக பயிற்சியா மாறிச்சு அந்த ஸ்பின்னிங். அது என்ன, இந்த வயசான காலத்துல தள்ளாட்டம் இல்லாம நிதான சிந்தனையோட பாடியில பேலன்ஸோட இயங்குவாங்கன்றதுக்கு அவங்க அது பெனிஃபிட் சொன்னாங்க. அது பூமியோடைய சுழற்சிக்கு அந்த 21 சுத்து கணக்கு வச்சாங்க. 3 நாள்ல இருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா இயக்கி அது 21 சுத்து டெய்லி பயிற்சி கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. இப்படி அது இருக்கு. அதை இப்ப நான் என்ன கருதுறேன்னா, அந்த பயிற்சி பண்ணும்போது இந்த பயிற்சி பண்றவங்களுக்கு தெரியும், அந்த சிகரெட்டு அந்த அப்படியே வாந்தி வர மாதிரி ஆயிடும், சுருண்டு ஊந்துருவாங்க. சில பேர் அப்படியே ஓரளவுக்கு தான் பண்ணணும், 21 சுற்று வரைக்கும் பண்ணலான்ற 21 சுற்று நான் பண்ணி தான் அடம் பிடிச்சா அப்படியே போய் சோத்து முட்டிக்க வேண்டியதுதான் மண்டையில. அந்த அளவுக்கு தள்ளாட்டம் ஆயிடும். அதனால 4-5 சுத்துல இருந்து ஆரம்பிச்ச செய்யலாம். குடிநோயாளிகள், அதாவது இந்த குடிநோய்னா ரொம்ப கஷ்டம், வாழ்க்கை குடும்பம் நினைச்ச கஷ்டமா இருக்கு. அதனால அப்படி சொன்னேன். அது குடிநோயெல்லாம் சொல்லுவாங்க, அந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ் அப்படி சொல்லுவாங்க. அது உண்மைதான். அது பாவம், வாழ்க்கை எவ்வளவு கஷ்டப்படுது, ஏற்றுக்குள்ள பக்குவமே இல்லாம இருக்கிறாங்க. அவங்க மேல தப்பு இல்லை, அவங்களுக்கு அந்த பயிற்சி அந்த அதிகம் சேர்த்துக்கணும். அவங்களோட வித பயிற்சி எப்படி பிளேயர் பண்ணணும், இந்த மாதிரி நேரத்துல அவங்க ஆல்கஹாலிக் சில பயிற்சி கொடுப்பாங்க, மன ரீதியான சில பயிற்சி கொடுப்பாங்க. அந்த பயிற்சி குறுகிய காலகட்ட பயிற்சி, அதுதான் அங்க பிரச்சனையே. இந்த மன்னிச்சு கேட்கிறவங்க யாராவது அதுல அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்தா மன்னிச்சுங்க. குறுகிய காலகட்ட பயிற்சி, அதுக்கப்புறம் அவன் அதுல முதிர்ச்சியாகி அவளை குட்டி போட்டு அவன் அதை எக்ஸ்பர்ட் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவன் அந்த பயிற்சி கொடுக்குற அர்த்தமே இல்லை. அவனுக்கு தேவை வந்து நல்லா பறந்து விரிஞ்ச இந்த உடம்பு, இந்த ஆகாயம், இந்த இயற்கையோட அவன் இணையணும். இதுக்குதான் இதுல இணைஞ்சு இதுலதான் அவனை பயிற்சி கொடுக்கணும். அவனை அடக்கி வச்சு சப்ரஸ் பண்றதுனால அவன் டிப்ரெஷன் தான் வருமே தவிர, ஒரு திருப்பி மாத்திரை சரி பண்ணி அடிக்கதான் முடியுமே தவிர, அவனா அந்த நோயை விட்டு திருந்தி நீங்க எதிர்பார்க்கறது அவனுடைய அந்த முழுமையான வாழ்க்கையை வாழ கெப்பாசிட்டி அவன் கிடைக்குமா நீங்க நினைச்சு கேட்குறீங்க பாருங்க. நல்ல மனசோட தான் சொல்றேன். அது அவனுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கஷ்டமா இருக்கு. பயிற்சிகளை பண்ணலாம். இன்னைக்கு நான் கொடுக்க போற இந்த டிபெண்டன்ட் 5 ரைட்ஸும் முதல்ல இருக்கிற ரைட்ஸ்களை தான் கொடுக்குறேன். ஸ்பின்னிங் வீல் அப்படின்ற பயிற்சி. அந்த பயிற்சியை மையமா வச்சு இது அவங்களுக்கான ஒரு மொத்த பயிற்சியுமா இது வடிவமைச்சு கொடுக்குறேன். அவங்க எப்படி பண்ணலான்னு ஒரு மொத்தமா ஒரு அதெல்லாம் முக்கியமான முதல் பயிற்சி. இது வந்து குடிநோயாளிகளுக்கானது. குடிநோயாளின்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் அதை அப்படி மென்ஷன் பண்றது வழக்குல அந்த இடத்துல இருந்ததால அப்படி சொன்னேன். நான் இதை மாத்தி உங்களுக்கு அமைச்சரேன். மது பிரியர்கள் சொன்னா அது எனக்கு அது ரொம்ப தப்பா இருக்கு. அது குடிநோயாளிகள் சொல்லிட்டு போவாங்க. அந்த பிரியன்ற வார்த்தை வேணா, ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம். ரொம்ப என்னன்னு இருக்கிறது வேற உங்களுக்கு தெரியாம இருக்கு. ஒரு கஷ்டம் வந்துதான் அதை பத்தி தெரிய வரும். சோ அதான் இதை கொடுக்க போறேன். இன்னும் வரும் பயிற்சியில பிந்து பிராக்டிஸ் ஒன்று கொடுக்க போறேன். பிந்து பிராக்டிஸ் எப்படி துறையமா சொல்றேன். இங்க இருந்து இங்க ஒரு பிச்சுக்கிட்டு போவோம். அது இங்க இருந்து இங்க போதா இல்ல இங்க இருந்து இங்க போதான்னு தெரியாது. அதே மாதிரி இங்க இருக்கும். உச்சின்றது இதுதான், சகஸ்திரம் இங்கதான் இருக்கு. அந்த பிராக்டிஸ் கொடுத்தது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா, ஆக்டிவேட் இன்னைக்கு ஆகலாம் சொல்ல முடியாது. நம்ம மொத்தமா உடல் பயிற்சி கொடுக்குறேன், சக்கரா பயிற்சி கொடுக்கலான்னு இருக்கு. இதுக்கப்புறம் இது ஃபுல்லா அடிக்ஷன், இந்த ஓவர் ஈட்டிங், ஓவர் ஸ்மோக்கிங் இதெல்லாம் நிறுத்திட்டு மௌன நிலையை கொடுக்கறக்கூடிய பயிற்சிகள் இதெல்லாம். இப்ப ஆல்கஹாலிக் கொடுக்கறதும் கிடைக்காதுதான். ஆனா அது ஒரு பேசிக் மட்டும்தான். இதுக்கும் பிந்து, குண்டலி, சக்கராஸ்க்கு நிறைய தொடர்பு இல்லை. அந்த பயிற்சி எல்லாம் கொடுக்கலான்னு இருக்கேன். அடுத்த குழு போடுறது எல்லாமே வந்து இந்த டி அடிக்ஷன் சம்பந்தப்பட்ட வீடியோ எல்லாமே, குண்டலியா இருக்கட்டும் எல்லாமே. ஏன்னா அது உள்முகமும் நோக்கி திருப்போம். எந்த பழமா ஓவர் எடிட்ல இருந்து, சாதாரண ஒரு ஓவர் எடிட்டிங்ல இருந்து, சாதாரண ஒரு சின்ன கெட்ட பழக்கங்கள்ல இருந்து, அதுல இருந்தே இது வந்து உள்முகம் திருப்போம். நான் அந்த ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. அந்த ப்ராக்டிஸ் பண்ணா நானே முதல்ல உடம்பு குறையும். நானே ஓவர் எடிட்டிங் நைட்ல தூங்காம சாப்பிடுவேன், ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். அதனால வந்து நம்ம எல்லாருக்குமே அது பயனுள்ள அமையும் நினைக்கிறேன். ஒரு காலத்துல நான் அடுத்த வீடியோல அதான் ரிலீஸ் பண்றேன். இப்ப நம்ம டிபெண்டன்ட் ரைட்ஸ் 1 போயிடுவோம். டிபெண்டன்ட் ரைட்ஸ் 1
ஸ்பின்னிங் வீல். இதை நானே கொஞ்சம் கம்மியாக தான் பண்ண போறேன், இல்லை எனக்கு மயக்கம் வந்துடும், அடுத்தது இது பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி சாரி, அது மாதிரி நான் வார்ம் பண்ணிடுறேன். வார்ம் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் அது உள்ள போறோம். சில பயிற்சிகளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது உள்ள போவோம். முதல்ல ஷோல்டர் ஷ்ரங்க் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் மெத்தட் இருக்கு, அதை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அதை பண்ணிடுவோம். அதாவது இந்த இடத்த நல்லா பாருங்க, இந்த இடத்த ஷோல்டர், இது இந்த ஷோல்டர் இல்ல கழுத்து நெக்குக்கும் ஷோல்டர் டெல்டாய்டு அந்த ஷோல்டர் கழுத்துக்கும் இந்த நெக்குக்கும் நடுவில் இருக்கிற பகுதியை குவிக்கிறீங்க, வர்றீங்க. இன்ஹேல் எக்ஸேல். தேவைப்பட்டா ஒரு 3 seconds ஹோல்ட். பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் பயிற்சி ஒரு 8 to 12 முறை இது பண்ணிக்கிங்க. அப்புறம் நெக்கு, இந்த நமாஸ் பண்றது பார்த்துருப்பீங்க, துறையமா அந்த மாதிரி தான். நானும் சும்மா துறையமா தான் பார்த்துருக்கேன், ரொம்ப தெரியாது. கண்டுபிடிச்சுங்க. இப்போது ஃப்ரண்ட் சர்க்கிள், ஃப்ரண்ட் சர்க்கிள், ஃப்ரண்ட் சர்க்கிள். மூச்சை நார்மலா விடுங்க, நார்மலா எடுங்க. அப்புறம் பேக். இவ்வளவுதான் பண்ணணும். ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணீங்கன்னா கழுத்துக்கு வந்துடும். முதல்ல முன்னாடி இல்ல பின்னாடி, அப்புறம் முன்னாடி இல்ல பின்னாடி, சாரி பின்னாடி இல்ல முன்னாடி. இப்படியே ஃப்ரண்ட் கழுத்துக்கு ஒரு 8 முறை, பேக் கழுத்துக்கு ஒரு 8 முறை பண்ணிடுங்க. பண்ணிட்டு அந்த ஸ்பின்னிங் வீல் போறதுக்கு முன்னாடி ஒரு பிராக்டிஸா இந்த கேட் கோ பண்ணிடலாம். தெரியுதுங்களா? புத்தருக்கு வேண்டாம். இந்த கேட் கோ எப்படி பண்றதுன்றத சொல்லி கொடுத்துறேன். என் கால்களை பாருங்க, என் கால்கள் நேரா இல்ல, விரல்கள் சப்போர்ட் பண்ணுது. விரல்கள் சப்போர்ட் பண்ணா பேலன்ஸ் இருக்குன்னு இருக்கும். இது முதுகு வலிக்கும் நல்ல ஒரு கேட்கும். இது பண்ணி பாத்துங்க. கையை ரொம்ப கிட்ட வச்சுங்க. முட்டி கொஞ்சம் அகண்டும், இந்த முட்டிக்கு கொஞ்சம் நேரா இருக்கணும், ஆனா முட்டி கொஞ்சம் அகண்டு இருக்கணும். இப்படி இருக்கணும். இந்த சிங்கம் புலிங்க இருக்கிற மாதிரி சின்ன பசங்க குழந்தைங்கிட்ட விளையாடி காட்டுவோம் நம்ம, அந்த மாதிரி இருக்கணும். இருந்த உடனே மூச்சு எடுத்துக்கிட்டே கொஞ்சம் பின்னால போயிட்டு மேல பார்த்து கண்களும் மேல் இந்த புருவ மத்திக்கும் மேல நெத்தி பொட்டு நோக்கி பார்க்கணும். புருவ மத்தி பார்க்க கூடாது, புருவ மத்திக்கு மேல நெத்தி விட்டு போற மாதிரி பார்க்கணும். இதுல ஒரு சின்ன கேர்னஸ் மாதிரி வரும், கிட்டியா இருக்கும், கிட்டினஸ் மாதிரி. நெத்தி பொட்டுக்கு மைய பகுதியை பார்க்கணும். அப்புறம் நார்மல் ஆகணும். மூச்சு நார்மல் ஆகிட்டு மூச்சு இழுத்து விட்டுறீங்க. திருப்பி மூச்சு விட்டுருங்க, இல்ல விட்டுக்கிட்டே இந்த வயிற்ற சுருக்குங்க. இந்த ஆப்ஸ் இதுக்கான ஒர்க் அவுட்டா நினைச்சுங்க. நீங்க ஒர்க் அவுட் பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த பக்கம் தள்ளுங்க, இதை இழுங்க. இப்படி வரும். சொல்லிக் கொடுக்கும் போது இந்த இடம் வளையிடம் சொல்லி கொடுத்தா நம்மளுக்கு வயிறு முக்கியமான பகுதி, இதுக்கு இந்த பிராக்டிஸ் மிஸ் ஆயிடும். அதனால இதை கவனம் செலுத்த வேண்டாம். இந்த தோள்பட்டையை கவனம் செலுத்தாம அடி வயிற்ற சுருக்கிறத கவனத்தை செலுத்துங்க. இப்ப அடி வயிற்ற சுருக்குன என் தோள்பட்டை விரிஞ்சிடுச்சு. பிட்டம், இடுப்பு இதெல்லாம் நான் கவனிக்கல. எனக்கு நான் வயிற்றுக்கு தான் நான் பயிற்சி பண்றேன். இப்போ முதுகெலும்பு எங்க நான் வயிற்றுக்கு பண்ணணும், அது பின்பக்கம்லாம் இப்ப வளையும். அது இல்லாம எங்க நான் முதுகெலும்பு மேல் தோல் பக்கம்லாம் குனிஞ்சோ இப்ப அதெல்லாம் நிமிரும். இப்ப என் கண்கள் புருவ மத்தி பார்க்காம புருவ மத்தி கொஞ்சம் மேல் பகுதியில நெத்தி மையம் திருப்பி நேரா இந்த மாதிரி ஒரு 8 times பண்ணிட்டு அடுத்து ஒரு சின்ன பிரீதிங் பண்ணிட்டு ஸ்பின்னிங் முக்கியமான பிரதான பயிற்சியா தான். அதுக்கப்புறம் இருக்கிற பயிற்சியெல்லாம் அதை சரிசமப்படுத்துறது. இது என்னன்னா சக்கரங்கள். ஸ்பின்னிங் வீல் முடிச்சுட்டு நான் அதை சொல்றேன். சக்கரங்களுக்கும் பிளெக்சஸுக்கும் இந்த பயிற்சிக்கும் எப்படி தொடர்பு ஏற்படுத்தினாங்க திபெத்தன்ல அப்படின்றத சொல்றேன். அது யோகால இதெல்லாம் இருக்கிறது தான். அது யோகா, அஷ்டாங்க யோகா. யோகான்னாலே சக்கரங்களையோ பிளெக்சஸையோ அந்த பீஜ மந்திரம் பயன்படுத்துறது தான். இந்த பயிற்சியில இருந்து நான் சொல்லி கொடுக்குறேன். இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன், அவ்வளவுதான். ஸ்பின்னிங் வீல்
ட்ரங்கர்ஸ் யூஸ் ஆவாங்க, ட்ரங்கர்ஸ் அவங்களுக்காக நான் ஆரம்பிக்கிறேன். சரி, மூச்சு பயிற்சி என்ன பண்ணலாம்னா இப்படி வச்சுங்க, இல்லை இப்படி வச்சுங்க. இப்படி பிடிச்சாலும் பரவாயில்ல, இது கொஞ்சம் இதை விட ஈஸி. பிரிச்சு வச்சுங்க. நல்லா மூச்சு விட்டுட்டு ஒரு பிளாஸ்ட். ஆனா ஒண்ணு, வயிறு எப்பவுமே டக்கிங் ஸ்டேஜ்லயே இருக்கணும். வயிறு உப்புன நிலைமையிலயோ சாதாரண நிலைமையோ இருக்கக்கூடாது. வயிறு எப்பவுமே டக்கிங் ஸ்டேஜ்லயே இருக்கணும். எப்பவுமே டக்கிங் ஸ்மார்ட்டா டக்கிங் பண்ணிட்டு வெளில போகும்போது தொப்பையை கட்ட மறைப்பீங்க பாருங்க, அதான் அந்த டக்கிங் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல வயிறு கொஞ்சம் உள்ள தொப்பை தெரியாம ஒரு தோராயமா இழுத்து குடிச்சா போதும். ரொம்ப இழுத்து உள்ள சுருக்கணும் இல்லை. டக்கிங்னா ஜஸ்ட் ஒரு பட்டன் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு இது அவ்வளோ சின்ன ஒரு இழுத்து பிடிக்குது, அவ்வளவுதான். தெளிவுபடுத்துறது ஏன் அதிகமா இருக்குன்னு புரியாம ரொம்ப இழுத்து விட்டுற போறீங்க, இல்ல சும்மா அப்படியே விட்டுற போறீங்கன்றதான் இவ்வளவு தூரம் இழுத்து சொல்றேன். கண்ணை மூடி பண்ணுங்க. அப்டமனுக்கும் இது கேட்கும். உள்ள இந்த ஆக்சிஜன் உள்ள ஆக்சிஜன் போகுதுங்களா, கார்பன் டை ஆக்சைடை வெளித்தள்ளி விட்டுரும். கழிவு காற்றுகள் உடல் ஃபுல்லா இருக்கிற பழைய ஸ்டாக்னன்ட் ஏரையும் இது வெளித்தள்ளுறது நிறைய சான்சஸ் இருக்கு. நுரையீரல் ரிஃப்ரெஷ் ஆகும், பிரெயின் ரிஃப்ரெஷ் ஆகும். மூச்சு இழுக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் சாதாரணமா மூச்சு எடுத்துட்டு இருப்பாங்க. வாசி யோகம்ன்ற சொல்ற மாதிரி இங்கேயுமே மூக்கு நுனிக்கும் புரு மதிக்குமே போவோம், இல்ல மிஞ்சி போனா மூக்குல இருந்து தொண்டை வரைக்கும் போவோம். அதுக்கு மேல எங்கேயுமே போவாது. கொஞ்சம் மூச்சை உச்சி கொண்டு போங்க. அதாவது இந்த நாடி புண்ணிலாம் விட்டுருங்க, கொஞ்சம் பிரெயினுக்கு மூளை கொண்டு போங்க. அந்த பிரெயின்ல மூளை ரத்தோட்டமே போகாம ஆக்சிஜனே போகாம இருக்க போகுது. இப்படி பண்ணாலே நிறைய இந்த கார்ல எல்லாம் போகும்போது வர அந்த நாசியா, ஜென்ரல் நாசியாவே சரியாவதோ இல்லையோ கொஞ்சம் இமீடியட்டா கிடைக்கும். நார்மலா இருக்கும்போது இது ஒரு பிராக்டிஸ். லேசா பிரெயின் போற மாதிரியும் லேசா பிரெயின்ல இருந்து அப்படியே உள்ள ஃபுல்லா நாஸ்ட்ரிலே வெளியே உள்ளலாம். ஆல்பா பிரீதிங், ஆல்பா ஸ்டேட் போது இப்ப சயின்ஸ் நிரூபிக்கிறாங்க, ஒரு ரிசர்ச் எல்லாம் இருக்கு. நல்லா இழுத்து வாயை பலூன் மாதிரி பண்ணி இது ரொம்ப அமைதி நிலைக்கு கொண்டு போவோம். இது ஒரு பிராக்டிஸ். ஆக என்ன பிராக்டிஸ் பண்ண சொல்லிருக்கேன், இத்தனை உடம்பு பிராக்டிஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். பிரீத்திங்லேயே முதல்ல வந்து டைஜஸ்டிவ் ஃபயர் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பிரெயின்ல போயிட்டு கொஞ்சமா பிரெயின் போயிட்டு நார்மலா ஒரு பிராக்டிஸ் சொன்னேன். ஆல்பா பிரீத்திங் சொல்லிட்டு மூச்சு நல்லா இழுத்து வாயை பலூன் மாதிரி பண்ணி கொஞ்சமா லிப் நடுவில் இருந்து ஏர் வர்ற ஆல்பா மெடிடேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்த கட்டமா போறது என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஸ்பின்னிங் போயிட்டு நான் ஸ்பின்னிங் முடிச்சுட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த முதுகு தண்டு இந்த சக்கராஸ் பத்தி சொல்றேன், லைட்டா தான் சொல்ல போறேன். நான் ஒரு வேணும் பிளாகர்ல எழுதி இந்த வீடியோ அதில் அட்டாச் பண்ணி அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எந்தெந்த சக்கரா என்னென்ன பண்ணணும்னு அதை இன்னும் டீட்டெயில்ஸ் எடுத்து கூட ரெஃபர் பண்ணி அனுப்புறேன். இதை சொல்றது கூட அவ்வளவு வராது, அவ்வளவு மனப்பாடம் பண்றவங்க டாக்டர் யோகால சொல்றேன், தப்பா சொல்லுவேன். இப்போ இந்த பிராக்டிஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மட்டைக்கு போகும். இப்போ நல்ல பிரெயின் வந்து சர்க்குலேட் ஆயிருக்கு. எப்படின்னா அந்த நல்லா எழுதி டைஜஸ்டிவ் இது பண்ணியிருக்கோம். கபால்பதி கிரியா அது பண்ணியிருக்கோம். பிளாஸ்ட் பிரீத்திங் மட்டும் இல்லையா, கபால்பதி அது டைஜஸ்டிவ் பிரீத்திங் அது பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து ஆல்பா பிரீத்திங் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் உடலுக்கு கொஞ்சம் ரத்தம் ஓட்டம் பிசிக்கலா இது பண்ணிட்டுங்க. கையை வச்சுக்கோங்க. இதுதான் சகஸ்ரதலம். இதுதான் சகஸ்ரதலம். பூ மாதிரி வச்சிருக்கோம் பாருங்க, மலர்ன்னு நினைச்சுக்கோங்க. அது இப்படி இருக்கணும். இந்த விரல் இப்படி தூக்குற நிலையில இருக்கணும். கால்கள் முட்டிக்கு கீழே இல்ல தூக்குற நிலைமையில இருக்கணும். இது இறைவனை நமஸ்காரம் மட்டும் தான் நினைக்கணும். ஹையர் பவருக்கு இது ஒரு சல்யூட்டேஷன். இது எவ்வளவு நேரம் இருக்கலாம், as much as possible சொல்லிடலாம். ஆனா நிறைய பேர் ஈஸி ரொம்ப நேரம் இருப்பீங்க. ஒரு 1 minute போதும் அதிகபட்சம். இப்போ
கொஞ்சம் கொஞ்சமா உட்காருங்க. ஸ்விம்மிங் ஃபீல் போறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்ப ஸ்விம்மிங் ஃபீல் போறதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்ட் தேவை. பிளட் ஃபுல்லா சர்க்குலேட் ஆயிருக்கு. எனக்கு ஸ்விம்மிங் ஃபீல் போனோம்னா எந்த நிலமா சொல்ல முடியாது. சரி, ஓ மை காட். சரி, நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறோம். கடைசியில இந்த ப்ராக்டிஸ் பண்ணி தான் முடிக்கிறோம். இந்த ஃப்ளவர் வந்து கிரவுண்ட்ல வச்சுட்டு முடிக்கிறோம், காலை தூக்கிக்கிட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த முதுகெலும்பு முற்றத்தில் நரம்பு குவியல் இருக்கு, அது ஒரு பிளக்சஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி வளையுது, அங்க ஒரு பிளக்சஸ் இருக்கு. அங்க ஒரு எலும்புகள் வளையுது, அங்க உள்ளுக்குள்ள நரம்பு பிளக்சஸ் இருக்கு. அடுத்து நடுவுல கொஞ்சம் இந்த இடத்துல வளையுது, அந்த எலும்பு நடுவுல பிளக்சஸ் இருக்கு, நரம்பு குவியல்கள்லாம் இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல மேல் முதுகு வளையுது, அப்புறம் கழுத்து வளையுது, அப்புறம் இங்க முடியுது, அந்த குருத்தெலும்பு இங்கதான் முடியுது. அப்புறம் இதுக்குள் பக்கமா வளைஞ்சு திருப்பி இந்த பகுதியை சேர்ந்து போகுது. அதாவது தோராயமா இதெல்லாம் ஒரு உள் உணர்தல் தான். நம்ம சயின்ஸ்ல பார்த்தாலும் நம்ம ரெக்கார்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணது தான். சரிங்களா? இந்த ஒரு வளைவு பகுதியிலும் ஒரு பிளக்சஸ் இருக்கு, நரம்பு முடிச்சுக்கிறது. உள்ளுக்குள்ள வந்து தொக்கா இருக்குது. அதுங்க ஒன்னொன்னும் ஒரு மேஜரா ஒரு சுரபி மண்டலம், அதாவது எண்டோகிரைன் சிஸ்டத்தோட ஒரு எண்டோகிரைனோடைய ஒரு சுரபியோட கனெக்ட் ஆயிருக்கு. மொத்தத்தையும் இயக்குறது இந்த பயிற்சி அப்படின்றது. கீழிருந்து, அதாவது காலை தூக்கிறது. இந்த பயிற்சி பண்ணும்போது ஸ்விம்மிங்ல இருந்தே சொல்றேன், ஸ்விம்மிங்ல இருந்து கடைசியா முடிய பயிற்சிக்கு இந்த 5 பயிற்சியும் அவங்க திட்டமிட்டு பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, அந்த எல்லா ஆதார சக்தியும் இதுல வந்து தூண்டுறதுக்காக அது பண்ணிட்டு இருக்காங்க. 21 தடவை எல்லா பயிற்சியும் பண்ண கொஞ்சம் கடினமான பயிற்சி. அவங்க பண்ணின இந்த ஆன்மீக பயிற்சியான டிபெட் அண்ட் ரைஸ் கடினமான பயிற்சி, யோக பயிற்சியை விட கடினமா இருக்கும். இப்போ யோக பயிற்சி கடினமா பண்ணுவோம், ஆனா அந்த பயிற்சி தெரியுது, எண்ணிக்கையோட சொல்றதா கடினமா இருக்கு பாக்குறது. கொஞ்சமா தான் பண்ண போறது, அவர் பண்ண முடியாது, கடினமான பயிற்சி. நான் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கும் உடல் நல்லா சரியில்லை, நானும் கொஞ்சம் திட்டமிட்டு தான் உடம்ப கொஞ்சம் கொண்டு வரணும். நான் 21 5 தடவை பண்ணியிருக்கேன். நல்ல கடுமையான பயிற்சி. சரி, இப்போ இந்த அந்த காட்டலையா, இது வந்து அந்த காலத்துல சித்தர்கள், இன்னும் ரிஷிகள், இந்த இந்திய பகுதியில இருந்தவங்க எல்லாம் அதை வந்து மொத்தமா இந்த நரம்பு குவியல், எலும்பு இது பண்றது, அதுக்கப்புறம் அந்த எண்டோகிரைன் சிஸ்டம், அந்த கிளாண்டோட கனெக்ட் ஆகுறது. அது இல்லாம நாடி இருக்கு, குண்டலினின்ற திரவம் பாயிற நாடி இருக்கு. மூணா பாயம். இந்த கண்ணுக்கு 2 சைடுல 2 பாஞ்சு, இந்த 2 நடுவு இல்லாத மிச்ச 2ஓட கனெக்ட் ஆகிட்டு முதுகு ஃபுல்லா போயிட்டு முதுகு மொற்றம் வரைக்கும் போகும். இந்த நாடியும் அந்த முதுகெலும்பு அந்த பகுதி கட்டாய் தான் போகும். அது ஒரு சுரமா, அதுக்கு தான் குண்டலினி. இது வந்து பாத்தீங்கன்னா உடலானா உடலுடைய சம்மந்தப்பட்டது இல்லை, உயிரானா உயிரோட சம்மந்தப்பட்டு சொல்லலாம். ஏன்னா உயிர் யாராவது தெய்வம் தான், அது இறைவன் தான், அது வந்து உயிர், அவருடைய பொருள் அது. அது வந்து உடலுக்கோ இல்ல சென்சேஷன் மாதிரி இருக்கணும், ஒரு சென்சேஷன் மாதிரி இருக்கும். அது கண்டுபிடிக்க முடியுமானே எனக்கு தெரியல. அது சயின்ஸ்ல குடல்னு சொல்லிட்டு அங்க ஒரு திரவம் எடுக்கிறாங்க, முதுகெலும்புல இருந்து எடுக்கிறாங்க. ஆனா இந்த ஓட்டம் வந்து தோல்ல இருக்கும், தோலுக்கும் அதுக்கும் சம்மந்தமான கூட தெரியாது. இந்த குண்டலினியானது இந்த 3 நாடி அடுத்த அந்த 5 நாடி ஓடுது. இன்னும் நிறைய இருக்கு. இங்கெல்லாம் ஒரு கனெக்ஷன்லாம் இருக்குது, இங்கெல்லாம் கனெக்ஷன்லாம் இங்கெல்லாம் கூட ஓடும். ரொம்ப பிரச்சனை இங்க அழுத்து அந்த பிந்து பற்றி சொல்லும் போது சொல்லித்தரேன். ரொம்ப அதிகப்படியா பிந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா இந்த இடத்த அழுத்தணும். டெம்பிள்ஸ் சொல்லப்போற இந்த அதை அழுத்தணும். இந்த மூக்கு இப்படி அழுத்தணும். இதெல்லாம் வெங்கடேச பெருமாள் வெங்கடாச்சலபதி இருப்பார் திருப்பதியில, அவருடைய அலங்காரத்துல வருது. அப்புறம் இங்க அழுத்தணும், இப்படி அழுத்தணும். தலையில கூட மகராசன மாதிரி படுத்துக்கலாம். இதெல்லாம் பண்ணா அது இதை சரி பண்ண முடியும். இந்த பிராக்டிஸ் எல்லாம் எங்க இருக்குது அப்படின்னா பண்ணி பார்த்தான்னு தெரியும். நார்மலா இருக்கவங்க பண்ணாதீங்க, ரொம்ப ஆபத்தாக பண்ணுங்க, எச்சரிக்கையோட பண்ணுங்க, யோகிகளோட கேட்டு பண்ணுங்க, யோகா என்ன தெரிஞ்சவங்க கேட்டு பண்ணுங்க. நான் எல்லாம் சுய அனுபவத்தான் சொல்லித்தரேன். அஜாக்கிரதையா இவன் தானே சொல்லித்தரான், இதுல என்ன போகுதுன்னு நான் சொல்லித்தர அசால்ட்டா பண்ணிக்காதீங்க, நானே சொல்லிடுறேன். நான் ரொம்ப பெரிய விஷயம்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாமே சுய அனுபவம். இதுல வெளிப்படுத்தாத நடைமுறையில சாதாரண நமக்குடைய வாழ்க்கையோட சூழ்நிலை மாறக்கூடாது. நமக்கு தெரியும்னு வாய் உதார துடுப்பா சொல்லக்கூடாதான் சொல்லாமன்னு இப்ப சொல்றேன்னா, இது வந்து தேவை. அடிக்ஷன் இன்னைக்கு இருக்கிற உள்முகமா திரும்ப தேவை இருக்குதான சொல்றேன். எல்லாரும் ஒன்றும் அவசியம் இல்லை, வைத்தியரை பார்த்து தெரிஞ்சுங்க. முக்கியமா டாக்டர்ஸ் போய் பாருங்க. உங்களுக்கு சிம்டம்ஸ் எதனால தெரிஞ்சா டாக்டர்ஸ் போய் பாருங்க.
இது தேவையானவங்க பயன்படுத்தி அடிச்சிருக்கோம், தேவைப்படுத்தி மற்றவங்க டாக்டர் சொல்லி பாருங்க, சப்போர்ட் எடுத்து பண்ணுங்க. நான் ஏதோ சொல்லித்தரேன் சின்ன பையன் நினைச்சு அசால்ட்டா இறங்கிடாதீங்க. டிஸ்க்ளைமர்னு வச்சுங்க, இதை டாக்டர்ஸ் வச்சுட்டு இதை பண்ணா ஆகுமான கண்டிப்பா ரெமெடி கிடைக்கும். அதான் சொல்றேன். செஸ்பினிங் போயிடுறேன். எங்கேயாவது ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். நான் வந்து இப்ப கேமரா வீடியோ அந்த கேமராவை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எப்பயுமே பூமி வலது பக்கம் சுத்தி சூரியன் சுத்துறதுனால நம்ம பூமிக்கு ஏற்ற மாதிரி சுத்தணும்னு சொல்லிட்டு இந்த பயிற்சி வடிவமைச்சிருக்காங்க. நம்ம அதை மாத்தவோ கெடுக்கவோ செய்யாம பண்ணலாம். எதிர்த்து என்ன பண்ணுறதுல ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நான் பண்ணல, நான் அப்படியே அதை அப்படியே பண்ணதால உங்களுக்கு அப்படி சொல்லித்தரேன். 1 என் குறி இப்போ ஃபுல்லா போன்லயே இருக்கு. 2 3 4 5 6 7 முடியல. இதுக்கு மேல சுத்துறோம்னா எனக்கு தலை சுத்தி ஃபுல்லா போதை வந்துடும். 21 தடவை செஞ்சேன்னா எங்கேயாவது முட்டிக்குவேன், இல்லை சுருண்டு விழுந்துருவேன். அதிகபட்சம் வயிற்றுல இருந்ததுன்னா வாமிட் தான். பார்த்து உட்காந்துடுறேன், தலை சுத்துது. சரி, ஓகே. இப்போ நம்ம வார்ம் அப்ல இருந்து பிரீதிங் பிராக்டிஸ்ல இருந்து டிபேட் அண்ட் ரைட்ஸை ப்ராப்பரா அப்ரோச் பண்றோம். ஏன் நம்ம இதெல்லாம் பண்ணா நம்மளால டிபேட் அண்ட் ரைட்ஸ் 21 டைம்ஸ் ரெடி பண்றது, 7 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ற எனக்கே தள்ளுது. இது முடியாது. மற்ற ப்ராக்டிஸ் 21 டைம்ஸ் பண்ண முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்றதுக்காக நான் முன்னாடி பேசுறேன். அது இல்லாம அது அலர்ட்னஸ், ஹெவி ப்ராக்டிஸ்னஸ், அது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். அந்த 5 ரைட்ஸுமே ஸ்பிரிச்சுவல். நம்ம அதை எடுத்தோடனே பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போனதுக்கு அப்புறம் நம்ம அதை பண்ணலாம். அப்போ கூட நம்மளுக்கு வந்து ஸ்பின்னிங்லேயே ஃபுல் வார்ம் போவோம்னா 21 டைம்ஸ் பண்ண ஆகிறது லைஃப் இருக்கு. 21 டைம்ஸ் பண்றதும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, செகண்ட் ரைட்ஸ் இதான். கப்புன்னு படுக்க நினைக்காதீங்க. வெட்டி பிரா போய் படுக்கல. நான் கப்புலாம் படுக்கல. நீங்க ஏதோ போட்ட காட்ட போட்டாரு கவுந்தச்சு 10 நிமிஷம் போறீங்க. இப்போ இந்த பிராக்டிஸ் எப்படி பண்ணணும்னா, நீங்க எவ்வளவுதான் பலசாலியா இருந்தாலும் பட்டெக்ஸுக்கு 2 கையுமே சப்போர்ட் கொடுத்துருங்க. நடுவுல இருக்கிற, ஏன்னா அடி முதுகு அந்த காக்கீஸ் மற்றும் சேக்ரம் அந்த இடம் ரொம்ப பாதிப்படையும். கை நீங்க 2 கையும் 2 பம்ப்ஸுக்கும் சைட்ல சூப்பர் கொடுக்கணும்னா, எவ்வளவு பெரிய பிராக்டிஸ்ல இருந்தாலும் ஒரு நாள் உடம்பு சரியில்லை, ஒரு பெட் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, ஒரு பெட் ஆகுறீங்க, திருப்பி சரியா பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை வந்து சேரும். ஒரு சேஃப்டி இஸ் ப்ரிகாஷன். ஸோ அதனால இந்த மாதிரி வச்சுக்க. நானும் இல்லாம பண்ணவும் தான் எனக்கும் பெயின் வந்து அனுபவிச்சிருக்கேன் பயங்கர வலிகளை. இப்போ நான் அதுல இருந்து மீண்டு வந்துட்டு இருக்கேன். அதான் சொல்றேன், கையில வச்சுக்கின்னு பண்ணுங்க. இப்படியே போனோம். போகும்போது சின் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் பண்ணினே இப்படி வந்துட்டதுக்கு அப்புறம் சின் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வரணும். திருப்பி பேக் போகும்போது தலைப்பேடி போனோம், சின்ன அப்பா இடம். திருப்பி வரும்போது இந்த காலுக்கு வச்சுக்குவாங்க. டோஸ்லாம் வந்து மேல பார்க்கும். எனக்கு பிடிக்குது, வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால பட் இப்படிதான் பண்ணணும். இப்படி பண்ண முடியல, இது ஹெவியா இருக்கு, என்ன பண்ணலாம்? ஒரு காலை தூக்கலாம், மடக்கலாம், வைக்கலாம். ஒரு காலை தூக்கலாம், மடக்கலாம், வைக்கலாம். இப்ப அந்த பிராக்டிஸ் சேர்த்து பண்ணலாம். ஒரு காலை தூக்கிட்டீங்கன்னா சின் டவுன், சின் டு செஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இது போயிட்டேன். இப்ப வந்து இந்த முதுகுல அட்ரினல் சுரப்பி, இது தைராய்டு, இந்த தைராய்டு சாரி உள்ள கேட்கிறேன், வீடியோல எப்படி சொல்ல முடியும். தைராய்டு, தைராக்சினா, இந்த கழுத்து பகுதியில் இருக்கிற கிளாண்ட்ஸ், முதுகுல இருக்கிற இந்த சுகர், அந்த கிட்னில இருக்கிற கிளாண்டான அட்ரினல், இதெல்லாம் தூண்டப்படும் நேரடியாகவே. இப்படி பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸா பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப போர் அடிக்குது. போதும். டைம் ஆயிடும். நான் அடுத்த வீடியோ எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஐ மீன் கத்துக்கிறோம், சொல்லித்தரேன்னு சொல்லி நானே எங்க மாட்டேங்கிறேன். சரி, 2 எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு, இன்னும் 3 இருக்கு.
மூணாவது கேமல் போஸ்டர். இங்க புத்தர் சிலை வச்சிருக்காங்க, அதான் தெரியாம கை காலங்க போகக்கூடாதுன்னு வர, வேற ஒண்ணும் இல்லை. கேமல் போஸ்டர் வந்து இப்படி நிக்கணும். இப்படி முட்டி வலி கஷ்டமா இருந்ததுன்னா கார்பெட் போட்டுங்க. எனக்கு கூட முட்டி வலி இருக்கு, இப்ப சரியாயிடுச்சு ஓரளவுக்கு. ஒரு கார்பெட்டை மடிச்சோ இல்ல ஒரு டவலையோ போட்டு அதை முட்டி வச்சுக்க வலிக்காது. அதுக்கு மீடியம் வலிச்சதுன்னா நான் வேற எக்ஸசைஸ் கேளுங்க, நான் வேற எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், இல்ல இப்பவே சொல்லித்தரேன். இப்படி இடுப்பை கை வச்சுக்கிட்டு நல்ல பேர் வளைஞ்சு வந்தீங்கன்னா, வளைஞ்சு இருக்க 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 ஒரு 30 செகண்ட் 60 செகண்ட்ஸ் நல்லா இடுப்பு வளைஞ்சிடும். பேர் தொடலாம். குதிகால தொட்டுக்குங்க, நல்லா பிரிச்சு கூட வச்சுங்க. 20 செகண்ட் இருக்குல்ல, சும்மா உங்களுக்கு வச்சுதான் காட்டினேன். 30 செகண்ட்ஸ் இப்படி நீங்க இருங்க. 30 செகண்ட்ஸ் இருந்தா முதுகு எலும்பு எல்லாம் ஃப்ரீ ஆயிடும். நல்லா அப்படியே கான்டாக்ட் ஆகி கை இப்படி போயிட்டு ஃப்ரீயா தொடர அளவுக்கு அதுவே ஆயிடும். இப்படி தொடர அளவுக்கு ஆன உடனே அப்போ 30 செகண்ட்ஸ் இருங்க, அப்ப எழுந்துருங்க. இப்ப மூவ்மெண்ட்டுக்கு போலாம். இப்படியே எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல். இப்படி பண்ண முடியலையா? எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். இப்படி பண்ணிக்கலாம். இப்போ முட்டி வலிக்குது, முட்டியே போட முடியல, நான் இந்த பிராக்டிஸ் வேற ஏதாவது இந்த சுரபி மண்டலத்தை வேற மாதிரி ஆக்டிவேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, ஃபிஷ் மத்யாசனா பண்ணுங்க. அது வந்து மத்யாசனா வச்சுக்கிட்டு போயிடுங்க. இப்போ இந்த கை திருப்பி வச்சுங்க. ஆங்கிள் பம்ப்ஸ் பிடிச்ச மாதிரி, இல்லைன்னா இதோட பிரிச்சு தனியா வச்சிருக்கோம். ஆங்கிள் முதல்ல சப்போர்ட் வந்து பம்ப்ஸுக்கு பாம்ஸ் சப்போர்ட் கொடுத்து அந்த தலைய வளைச்சு பிடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஆரம்பத்துல ஒண்ணுமே முடியாதவங்க, முட்டி வலி இருக்கும், ஒண்ணும் முடியாதவங்க தலையே நோத்த முடியலன்னா சும்மா லேசா இப்படி வளைச்சு இப்படி வச்சுக்கணும். கையை சப்போர்ட் கொடுக்கணும், தலையில எல்போவை சப்போர்ட் கொடுத்துக்கணும். நல்லா பண்றவங்க இப்படி பண்ணலாம். காலை கேட்டாலும் இப்படி வச்சிருக்கேன். அப்படியே இருந்துட்டு சொல்லிட்டு இப்படி வந்துடலாம். நிஜமா அடுத்து ஃபோர்த் ரைட்ஸ் என்னன்னா கொஞ்சம் கஷ்டமானது. ரொம்ப ஷோல்டர், ஹேண்டு, லெக், இடுப்பு எல்லாத்துக்கும் போவோம். இது நல்லா இப்படி பண்ணிட்டு தலையில வைக்காமே பண்ணணும். எக்ஸேல், என்னடா ஒரு இன்ஹேல் பண்ண எக்ஸப்ட் என்னாலே முடியல, அதனாலதான் நான் பிரேக் எடுத்து பண்றேன். பண்ணலாம், தப்பு இல்லை. ஒரே மூச்சுல 7 மூச்சு இங்க 7 எக்ஸேல் பண்ணா திணறிடுவோம். ஃபுல்லா சிம்பிள் சிஸ்டம் தாக்க ஆரம்பிச்சிடும். பிரெயின் ஃபுல்லா ரிலாக்ஸேஷன் போயிடும். அதனாலதான் நான் ஃப்ரீயா பண்றேன். நல்லா ஃபிளெக்சிபிள் ஆகிட்டு நானே 7 இன்ஹேல் எக்ஸேல் பண்ண முடியும். நீங்களும் பண்ண முடியும். பிஃபோர் பிராக்டிஸ் அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் சூரிய நமஸ்காரம் தவிர்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு அப்படி தவிர்க்கணும்னா ஒரு போஸ்டர்லயும் பிளெக்சிபிள் ஆனதுக்கு அப்புறம் மூச்சை அடுத்த போஸ்டர் என்ன சொன்னாங்களோ அது இழுத்துனே அடுத்தது போலாம், இல்லை விட்டுனே வரலாம். சூரிய நமஸ்காரம் வேண்டிய இந்த சிம்பிள் சிஸ்டம் பயங்கரமான சான்சஸ் இருக்கு. அது ஒரு பகுதியில அது நம்ம செய்யற உடற்பயிற்சிகளால ஜீரண உறுப்பு மண்டலம் ஜீவாக்னி தூண்டப்பட்டாலும் மென்டல் ஸ்டேட்ல பழக்கம் இல்லாம பண்ணீங்கன்னா டிடெக்ஷன் அதிகமாயிடும். கடைசி பயிற்சி. சரி, இந்த பயிற்சி எப்படி பண்ணலாம்? இந்த பயிற்சி ஈஸி பயிற்சி தான். இந்த பயிற்சி நான் பண்ண மாதிரி பண்ண முடியும்னா இப்படி பண்ணுங்க, உட்காந்துங்க, தூக்கி இறக்கிங்க. இப்படி பண்ணுங்க, சாதாரணமா உட்காந்துட்டு தூக்கி இறக்கிங்க.
இவ்வளவுதான். அடுத்த பயிற்சி திபெத்தன் ரைட்ஸோடைய 5வது பயிற்சி. முட்டி போட்டுக்குங்க. அவங்க முட்டி போட மாட்டாங்க, நான் உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் சொல்லி தரேன். Sit down. நாவல் சின்ன பார்க்கணும். சின்ன சீலிங் பார்க்கணும். Sit down. நாவல் இது பண்ண முடியாதவங்க எப்பவுமே முட்டியை வளைக்கி போட்டு பண்ணிக்கலாம். இல்ல பேக் பெயின் வருதுன்னு நிறைய ப்ரிகாஷன்ஸ் இருக்கு. லேசா முட்டி வளைச்சுக்குங்க. முட்டியை ரொம்ப ஹார்டா நிமித்தி பண்ணீங்கன்னா பேக் பெயின் வரும். ஹாம்ஸ்ட்ரிங் டியர்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. லேசா நீ பெண்ட் பண்ணிக்கிட்டு chin down. Chin up. Straight ceiling gaze. Kneel down. Chin down. With leg bend. Navel region gaze. Back to form. Mild relaxation. வஜ்ராசனம் இப்படி போட்டு வலிக்கிறது, கொஞ்சம் இந்த மூவ்மெண்ட்டும் வேணுமே உடம்புக்குன்னு நினைக்கிறவங்க, முடிஞ்சவங்க இப்படி டோஸை மடக்கியோ கை சப்போர்ட்ல மடக்கியோ டோஸை விரிச்சோ இப்படி முன்னாடி கை சப்போர்ட்ல வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்ப நான் ஃபர்ஸ்டே சொன்ன முடிக்க போற பயிற்சி, சவாசனாக்கு முன்னாடி முடிக்க போற பயிற்சி இதுதான். சகஸ்ராரா சக்கராவை, உச்சி சக்கரத்தை பூமியில வச்சு இறைவனுக்கு வணக்கம் செலுத்துறது. ஹையர் பவர். மேக்சிமம் 1 மினிட் போதும். மேக்சிமமே 1 மினிட் தான். நீங்க மட்டும் பண்ணினே இருப்பீங்க, ஈஸியா இருக்குன்னு. தப்பும் இல்லை பண்ணா. அது யார் பண்ணணும், எப்படி பண்ணணும், டாக்டர் கேட்டு பண்ணணும். நீங்க மட்டும் ஈஸியாக இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாதுன்றது அதான் அப்படி சொல்றேன். 1 மினிட் போதும்னு பண்ணலாம். நல்ல சர்க்கிட் ஆகும். இப்போ சவாசனாக்கு போயிடுறேன். ஒரு சின்ன கருத்துரையாடல் செய்வேன், முடிஞ்ச அளவுக்கு கேளுங்க. பிரீத்தை ஃபர்ஸ்ட் நல்லா ஆழமா இழுத்து ஆழமா விடுங்க. பிரீத் உடம்பு ரொம்ப முக்கியமானது. ரத்த ஓட்டம் ரொம்ப முக்கியமானது. பலம் ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே யோகம், வெயிட் ட்ரைனிங், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், இன்னும் உலகத்துல இருக்க எல்லா போர்க்கலைகள், அப்புறம் எல்லா விதமான பயிற்சிகளும் இதுதான் ஊக்குவிக்கும். வெவ்வேறு முறையா தாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி போர்க்கலையும், அன்புக்கு ஏற்ற மாதிரி யோகாவும், வலிமையான வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி உடற்பயிற்சிகளும், பளுத்துக்குதல் பயிற்சியும், ஒரு நாளெல்லாம் ஓய்வு எடுக்கணுமே தேவையாச்சு இந்த உடம்புக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெச்சிங் பயிற்சியும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல ட்ரங்கர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ்? ட்ரங்கர்ஸ் ஏன் குடிக்கிறாங்க? ஒண்ணு அன்வயங்களி குடிக்கிறாங்க. இதுக்கு ஏதோ ஒரு சின்ன தைரியம் வருது, ஒரு ஜாலி வருது. அது எப்படி? மயக்கம். ஒரு சின்ன மயக்கம், ஒரு சின்ன ரெஸ்ட்லெஸ்னஸ் சரி பண்ற ஒரு விஷயம், ஒரு சின்ன தைரியம், ஒரு மறதி. முக்கியமா வாழ்க்கையோட எல்லாத்தையும் ஒரு சில நேரத்தை மறக்கிறது அவங்களுக்கு அவ்வளோ இன்னமும் ஒரு பெரிய ஒரு அதிசயமா தெரியுது. ஒரு அதிசய பொருளா பாக்குறாங்க அந்த மறதிய. இறைவன் மீத நம்பிக்கை குறையுதுன்னு அர்த்தம். அது நேரடியா அவங்களோட தாக்குதலாக சொல்ல, அவங்க மனரீதியா அவங்களுக்கு தெரியாம நடக்கிற விஷயங்கள் தான் சொல்றேன். பக்தி குறையும் போதுதான் இந்த மாதிரி அதிசயங்களை பார்க்க தோணுது. வெளியில எந்த அதிசயமும் இல்லை, உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கு. இந்த ஸ்பின்னிங் சொன்னேன், அதுதான் அந்த அதிசயம். அதை பண்ணி பாருங்க. ரெண்டாவது, இந்த பணக்காரங்களா இருக்கவங்க, வசதி வாய்ப்பு உள்ளவங்க, அவங்க ஏன் அதை பண்றாங்க, அவங்களால அவ்வளவு கஷ்டம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தரப்புல ஆவேசத்துக்கு பயன்படுத்திக்கிறான். அவனுக்கு மேல தப்பு இல்லை, அது குளிச்ச ஆவேசம் ஆகிறான். அந்த இடத்துல அந்த பகுதி அந்த
பப்போ டிஸ்கத்தோ அதை ஊக்குவிக்குது. அவங்களுக்கு பவுன்சர் போட்டா அடிதடி ஆகாத அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாக்கிறாங்க. அவங்க ஜாலியா இருக்கிறதா அவங்க நினைச்சுக்கிறாங்க. பெண்ணுக்கும் சம உரிமையை கொடுக்குறாங்க, அதுக்கும் பிடிக்கிறாங்க. அவங்க ஏதோ துடிப்பானவள், அவள் ரொம்ப பெரிய ஒரு துடிப்பான இங்கிலீஷ் நான் சொல்ல தெரியல, தவறா நான் சொல்லல, தன்னை அவள் ரொம்ப துடிப்பானவள் நினைச்சுக்கிறான். இது குடிச்சிட்டு தான் ஒரு பெரிய துடிப்பானவள், புதுமையானவள் அப்படின்ற மாதிரியும் பாரதியார் கண்ட புதுமை பெண்ற மாதிரி அவள் நினைச்சுக்கிறா. பவுன்சர்ஸ் கால் காக்குறாங்க. அதனால அவளுக்கும் பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லை, போறா வெளில வரா, வாழ்க்கை ஆக போகுது. இது எதுக்கு இதை பண்றோம்? ஒரு தற்காலிக மறதி. மறதிக்கு வாழ்க்கை தொலைக்கிறோம். இதை கிடைக்கிற ஒரு தைரியத்துல வாழ்றோம். இது தேவையா? இது தேவையா? தண்ணிக்கு தேவையா? இன்னும் பெருமாள் கோயில்ல தீர்த்த கொடுத்த மாதிரி இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் எல்லாம் முடக்கு விஷயம் தேவையில்லைங்க. நமக்கு இது தேவையில்லை. நம்ம கஷ்டம் புரியுது. வாழ்க்கையை நான் சிரிச்சுன்னு சொல்லலைங்க. நான் வீடியோ முதல்ல பார்த்தவங்களுக்கு புரியும். அடுத்த நிமிஷம் சாவப்பறம் இந்த உறுப்பு ஆபரேஷன் பண்ணணும், அது குடிக்காம இருக்கணும்னா கூட அதை அழுவி போட்டு நான் செத்துடுறேன், குடி கொஞ்சம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான வீடியோ நினைச்சுங்க. அவங்க விருப்பத்துக்காக இல்லை. வாழ்க்கை ஜாலியா எடுத்துங்க. நார்கோட்டிக்ஸ் அனானிமஸுக்கும் ஆல்கஹால் அனானிமஸுக்கும் என்ஜிஓ, 2 பேருமே என்ஜிஓஸ் தான். அவங்க ரொம்பவுமே இந்த சேவையில ரொம்ப வருஷமா நல்லா போறதுக்கு முன்னாடில இருந்து இவங்க ஈடுபட்டு வராங்க. அதுக்கும் இப்பத்துல இருந்தோம் எனக்கே தெரியாது. அதெல்லாம் துறையில் ஈடுபட்டு வருது. என்ஜிஓஸ் உலகம் ஃபுல்லா இருக்காங்க. இந்த என்ஜிஓஸ் உலகம் ஃபுல்லா உள்ள பெரிய மையம். அவங்க கிட்ட இந்த பயிற்சியெல்லாம் எடுத்துக்க சொல்லி நான் ரொம்ப மன்றாடி கேட்கிறேன். இதை வேலிடேட் பண்ணி இந்த மருத்துவர்களுடைய சான்றோட இதை கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. இதுக்கப்புறம் பிந்து பிராக்டிஸ், குண்டலி பிராக்டிஸ், சக்கர பிராக்டிஸ் எல்லாமே கொடுக்குறேன். என்னால முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது இறைவன் சங்கல்பம் செய்து சத்தியம் பண்ணி நான் கொடுத்துட்றேன். நீங்க இதை டாக்டர் கிட்ட கேட்டு இதை பயன்படுத்தி இதை பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. என்னால இவ்வளவு தான் முடியும். நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.